ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன் லைட்டாக கஸ்டமர் வந்து நோட்டீஸ் பண்ணதுனால கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னு சொல்ற பாருங்க, இந்த வெஹிக்கிளை வந்து ரெக்கவரில் தான் எடுத்துட்டு வந்தாங்க. கஸ்டமர் வந்து ஹைவேஸ்ல போறப்போ ஸ்பீட் பிரேக்கர்ல கொஞ்சம் டேம்பிங் வந்திருக்கு. அதில் இடிச்சு கீழே சம்பு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட்டை ஆயிடுச்சு. ஸோ ஓட்டி ஆனதுனால கஸ்டமருக்கு கண்டிப்பாக வந்து ஆயில் ட்ரெயின் ஆயிருக்கும். ட்ரெயின் ஆனது மால் ஃபங்க்ஷன் அவருக்கு எதுவுமே வரலன்னு சொல்றாரு. ஸோ வராதனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வெஹிக்கிள் வந்து சீஸ் ஆகி ஓரமாக நின்றுச்சு. ஸோ இது வந்து ஒரு 1.6 S-Cross. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீபோர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இதில் எந்த காம்பனன்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. உள்ள இருக்க கிராங்க் ஷாஃப்ட், கேம் ஷாஃப்ட், பிஸ்டன் எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு ஆயில் சர்க்குலேஷன்லாம் என்ன தெரியும், உள்ள இருக்க எந்த காம்பனன்ட்ஸுமே யூஸ் ஆகல. ஸோ கஸ்டமர் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப் டு டேட் வந்து நான் ஷோரூம்ல மட்டும் தான் விட்டேன், வெளியே நான் போனதே கிடையாது. பட் ஷோரூம்ல ஒரு 2-3 மந்த்ஸா நான் ஃபாலோ பண்றேன். இந்த வண்டி இன்ஜினை வந்து நான் ரீபோர் பண்ண முடியாது எங்களால அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து சேல் பண்ணிருங்க இதே கண்டிஷன்ல சொன்னாங்க. பட் எனக்கு இது ராசியான வண்டி, இது நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க நம்ம கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ 100% இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week to 10 days கேப்ல இந்த வண்டியோட இன்ஜினை வந்து நான் ரீபோர் பண்ண போறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்க.